இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுது. ஏன்னா, அந்த நடுவுல இருக்க போற அந்த மண்டேன் தான். இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுது. ஏன்னா, அந்த நடுவுல இருக்க போற அந்த மண்டேன் தான். பவுலிங். சுனில் நாராயண் பார்த்தா 44 ரன்னு, பவுலிங்ல 3 விக்கெட். சிஎஸ்கேவோட தற்கூரி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்த மாதிரியே வந்து நம்ம தோனி வந்து கேப்டனா மாறிட்டாப்ல. மூணு ஓவர்ல 50 ரன்ல அடிச்சாங்க. அப்படியே போக முடியால. கோலி வா வாட்டாவே ஓடி ஓட்டாரு ஆல்ட்டு. ஹை டியூட்ஸ். ஹை டியூட்ஸ். ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ என்ன வீடியோன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர். ஸோ இன்னைக்கு நடந்த மேட்சை பத்தின ரிவ்யூ தான் வந்து நம்ம பேச போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதாவது டியூட்ஸ், நம்ம வந்து பல காலமா வந்து என்ன சொல்ல, எல்லா சிஎஸ்கேவோட தற்கூரி ஃபேன்ஸ்லாம் எதிர்பார்த்த மாதிரியே வந்து நம்ம தோனி வந்து கேப்டனா மாறிட்டாப்ல. அதாவது இனிமே வந்து தோனி தான் இந்த சீசன் ஃபுல்லாமே கேப்டன். ஸோ இதை பத்தி வந்து டீப்பா வந்து நான் பேச விரும்பல. அண்ட் வந்து ஏன்றதை வந்து நம்ம நிதிஷ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அதோட என்னன்னா, இன்னைக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க போகுது. ஏன்னா, அந்த நடுவுல இருக்க போற அந்த மண்டேன் தான். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து சிஎஸ்கே அடிச்ச ஸ்கோர் அந்த மாதிரி. எப்படி தெரியுமா, ஒரே வார்த்தை நிதிஷ் சொல்லுவாங்க. அந்த டைலாக் வந்து வீடியோல பயன்படுத்திருக்கேன். நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட். வர சொல்லி முடிச்சதே சொல்றா. ஆமா எனக்கு தெரியும்டா. நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் தான். நோ கமெண்ட் சிம்பிளி வேஸ்ட் தான். அண்ணே மீதி சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. இனிமே அந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன். ரொட்டி வாங்கிட்டு போடா. அதனால வந்து சிஎஸ்கே லைக் ஒரு எப்படி சொல்றது, இருக்க பழைய பிளேயர்ஸ்லாம் வச்சு ரப்படி அடிச்சிட்டாங்க. ஒரு பிளேயரை கலந்துட்டாங்க. இப்ப வந்து ஒரு புது ஜெனரேஷனை வந்து இது பண்ணணும். நான் சிம்பிள் தான், செம்படிக்கலாம் விரும்பல. இன்னொரு சீசன் கூட ஒரு டைம் எடுத்துக்கிட்டோம். நான் வந்து இந்த மித்தவங்கள மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. என்னன்னா இந்த மித்தவங்கள மாதிரிலாம் சிஎஸ்கே கப் அடிக்கணும், குவாலிஃபை ஆகணும் அப்படிலாம். இன்னும் ஒரு வருஷம் ஒரு நல்ல டைம் இது பண்ணிட்டு ஒரு நல்ல டீமை பில்ட் பண்ணிட்டு தக்காளி அதுக்கப்புறமேட்டு ஒரு இது பண்ணிக்கும். அவ்வளவுதான் நான் சிம்பிள். இந்த சீசன் வந்து நல்லா ஒரு கிரி இதை நீயே வந்து அக்ரி பண்ணுவேன். 2020 அந்த லாஸ்ட் 3 மேட்ச்ல வந்து ருத்ராஜா வந்து சரி நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜுக்கு வந்து வாய்ப்பு தந்தாங்க. 3 மேட்ச் தொடர்ந்து விளாண்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு 21 என்ன சம்பவம்னு சொல்லிட்டு எல்லா பேருக்குமே தெரியும். ருத்ராஜும் ஃபாஃபும் நின்று துவச்சுட்டாங்க. கரெக்டா இல்லையா? நாங்க வந்து 21 துபாய், அதே சேம் துபாயில வந்து வின் பண்ணோம். அதே மாதிரி சிஎஸ்கே இந்த வட்டம் வந்து நிறைய யங் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க உள்ளுக்குள்ள. 18 வயசு 19 வயசு பையன்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வாய்ப்பு கொடுங்க. ஒரு மேட்சுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எவனாவது ஒருத்தன் கண்டிப்பா கிளிக் ஆவேன். அவனை பிடிங்க, டப்புன்னு பிடிச்சவனை உட்கார வைங்க. இதுதான் ஒரே வழி இப்போதைக்கு பார்க்கணும்னா. ஒரு பிளேயரை பிடிச்சி உட்கார வைக்கணும். ஒரு 5 வருஷம் 6 வருஷம் இந்த பிளேயர் கம்பா நிக்கணும். பவுலிங் சொல்லி தப்பே கிடையாது. பவுலிங் நல்லா தான் இருக்குமே சொல்லணும். பேட்டிங் அடிச்சாதான் பவுலிங் பண்ண முடியும். பேட்டிங் அடிச்சாதான் பவுலிங் பண்ண முடியும். பவுலிங்லாம் இதுக்கு மேல இது எனக்கு தெரிஞ்சு நான் இப்பயே சொல்றேன். சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து அவங்க நல்லாவே கிளிக் பண்ணலடா. உண்மை சொல்ல நல்ல பவுலிங் ஆடுறா. இதுக்கு மேல பவுலிங்லாம் எடுக்க முடியாது. உண்மை சொல்லணும். பேட்டிங் அடிக்கல, பவுலிங் ஒழுங்கா போடல, அவ்வளவுதான். ஃபீல்டிங் பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா. கிரி உனக்கு தெரியுமா இல்ல தெரியலடா, உனக்குலாம் நல்லா தெரியும்டா. சிஎஸ்கே எல்லாம் எப்படி ஃபீல்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் பறந்துட்டு இருப்பாங்கடா. எல்லாத்துலயும் இந்த வட்டம் டிராப் தான் ரொம்ப இதாயிட்டு இருக்கு. மும்பை அப்படிதான் இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு சொல்லணும்னா வந்து சிஎஸ்கேக்கு வந்து இட்ஸ் நாட் அ குட் டே. வந்து என்ன சொல்ல, இன்னைக்கு மட்டும் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் வெரி பேட் டேன்னே சொல்லலாம். அந்த பக்கம் கேகேஆர் சொல்ல போனா கேகேஆர் வந்து நல்லாவே வந்து சுனில் நாராயண் பார்த்தா 44 ரன்னு, பவுலிங்ல 3 விக்கெட். பவுலிங் வந்து நல்லா போட்டாங்க. நான் பார்த்தேன்டா. ராவோ வந்து அந்த பிரேக்ல வந்து ஏதோ பேசுனேன் டக்குன்னு. நல்லா நீ வந்து வாட்ச் பண்ண நல்லா தெரியும். டப்பு 6 எல்லாம் யாரு நம்ம 3-2 நம்ம விஜய் சங்கர் வந்துட்டு 6 எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பேன். டக்குன்னு வந்து பேசுவேன் உள்ள வந்து
உள்ள வந்து என்ன பேசுவேன் என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அவங்களோட இதுவே வேற மாதிரி இருந்துச்சு. நல்லா ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கடா. ஏய் காத்தடிக்கிற சவுண்ட் கேக்குதுடா, புஃப் புஃப்னு. யார் மைக்ல இருந்தா? என் மைக்ல இல்ல, இப்ப கேக்கல. அஸ்வந்த் மைக்ல நினைக்கிறேன். அதான் அது அப்பப்ப கேக்குது, இந்த அப்ப கேக்குது லைட்டா. ஏய் நீ பேசுடா. சரி பிராவோ. அதுக்கப்புறம் வந்து 3, 2, 1 சிஎஸ்கே பார்த்தனா ஒரு அளவு கம்பேக் கொடுத்துட்டாங்க. 2 விக்கெட் விழுந்த பிறகு கூட இவன் வந்து அடிச்சு கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு வந்துருச்சு. நான் 150 அடிச்சா நிப்பாட்டிடலாம் அந்த ஒரு இதுல தான் நான் ஆதரவு இருந்தேன். பிராவோ உள்ள வந்து ஏதோ பேசினாப்ல தலைவன். பிராவுக்கு தெரியும்டா இந்த இதுல வந்து என்ன பண்ண சொல்லி. பிராவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா சிஎஸ்கேலே வந்து ஒரு ஊர்ன ஒரு ஆளு. இங்க என்ன படம்னு பிராவுக்கு தெரியும். உள்ள வந்து தலைவன் ஏதோ பேசினா அதுக்கப்புறம் அவங்களோட ஆட்டமே வேற மாதிரி ஆயிப்போச்சு. பவுலிங் தரமா பிராவோ இந்த டீமுக்கு போனவங்க பவுலிங். டேய் உண்மையா சொல்லலாம் கேகேஆர் பவுலிங் வந்து வீக்டா, பயங்கர வீக்கா இருக்குடா. அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் கிடையாதுடா. வருண் சக்கரவர்த்தி சொல்லியிருந்தான்டா. சின்ன பையங்களை வச்சு தலைவன் ஏதோ ஆட்டிக்கிருக்கான். அந்த பவுலிங் ஆட சூப்பரா பண்ணிட்டு இருக்கேன். போன மேட்சே லைட்டா மிஸ் ஆயிடுச்சு, பேட்டிங் இல்ல மிஸ் ஆயிடுச்சு. ஓரளவுக்கு ஒரு மாதிரி கொண்டு வரேன் தலைவன். பாக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. கேகேஆர் நல்லா தான் இருக்கு இந்த டீம். சரிண்ணா இங்க பாரு ஜெயிச்சனால டாப் 3 போயிட்டாங்க கேகேஆர். ஆர்சிபி கீழ வந்துருச்சு. நேத்து நடந்த கதை. ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா நேத்து நடந்த மேட்ச் போய் சொல்லிடுவோம். ஆர்சிபி பத்தி தேவையில்ல. நான் ஆர்சிபி பத்தி எல்லாம் பேச விரும்பல. ராகுல பத்தி நேத்து வீடியோ போட்டிருக்கணும். ஒரு சட்ட சிக்கனால போடாம முடியாம போயிடுச்சு. பேசுவான் தலைவன். ராகுல் நேத்து ஒரு ஆட்டம் ஒண்ணு ஆடி இருப்பான். ஒரு செலிப்ரேஷன் ஒண்ணு பண்ணிருப்பான். செலிப்ரேஷன் தலைவே. டேய் இது என்னோட இடம்டா. நான் இருக்கேன்டா. இது என்ன அது? ஏன்னா கடுப்பு வரும்டா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து ஒரே கிரவுண்ட்ல ஆடி ஹோம் பாய். அதுவும் பிரஸ் மீட்ல போயிட்டு அந்த இதுல போய் சொல்றான்டா. அந்த பிரசன்டேஷன்ல போயிட்டு கேட்பாங்க என்ன இப்படி யாரையும் சொல்லி கேட்டுருப்பாங்க. ஆமா நான் 20 ஓவர் நான் நின்று பாத்திருக்கேன் பின்னாடி. இது என்னோட இடம். எனக்கு எப்படி ஆடணும்னு சொல்லி தெரியும். விக்கெட் எப்படின்னு சொல்லி தெரியும். நான் சின்ன வயசுல இருந்து நான் வந்து இங்கதான் நான் ஆடுறேன். எனக்கு தெரியும். என்னைய விட இங்க யார்கிட்ட தெரியும். தலைவனோட தங்கு அது வந்து எப்படின்னா இது சொல்லக்கூடாது. கோழி வந்து கோழி போய் வம்பளுக்கு ஆடு பூரா மாட்டிக்கிறாங்க, அடிக்கிறாங்க. அண்ணே அண்ணப்பா அதனாலதான் அடிச்சேன். தம்பியா இருந்தா கொன்னே போட்டிருப்பேன். அன்னைக்கு போய் கில்லு கிட்ட போய் வம்பளுக்கு கில்லு போட்டு அடிச்சு விட்டியா. கோழி எப்பயுமே அப்படிதான் அடிக்கும். கோழி எல்லா இங்க பாரு நான் ஒண்ணு சொல்றேன். இங்க பாரு 3 ஓவர்ல 50 ரன்ல அடிச்சாங்க. அப்படியே போக முடியால. கோழி வா வாட்டாவே ஓடி ஓட்டாது. நான் நேத்து அவங்க அடிச்ச அடியில கிரி நேத்து அடிச்ச அடியில 250 அடிச்சா நினைச்சுடா. சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு. வேற மாதிரி போயிட்டு இருக்கா. பஸ் நாங்க விட மாட்டோம் அன்னைக்கு. அடியில ஆமாடா அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் ஒரு இல்லடா இங்க பாரு ரன் ரேட் எல்லாம் 10 ஓவருக்கு 10 இருக்கு. விளையாண்டுருக்கலாம். தட்டி தட்டி ஆடனா கூட போயிருக்கு. காத்தா மறுபடியும் காத்துல இறங்கிருச்சு. சாமி மறுபடியும் கிளம்பிடாங்கடா அப்படிங்கிறாங்க. டேய் நான் இது இப்ப மட்டும் இல்லடா. அந்த விமன்ஸ் பிரீமியர் லீக் நடந்துச்சுல WPL. அதுல ஆர்சிபி வெளியே போய் நல்லா ஜெயிப்பாங்க. உள்ளக்குள்ள வந்தோன்னு தோத்து போயிருவாங்க. எல்லா மேட்ச் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கல WPL-லயும். அதே பிடதான் வெளியில போய் எல்லா ஊர்லயுமே அடிச்சிட்டாங்கடா ஆர்சிபி. உள்ளக்குள்ள வந்தாங்க 2 மேட்ச் முடிஞ்சிருச்சு. நான் பண்றது இத நான் பல தடவை சொல்றதுதான். ஆர்சிபி வந்து அவனோட ஹோம் கிரவுண்ட வந்து மாத்தினாங்கன்னா கண்டிப்பா உருப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அவங்க பீடையே அவங்க ஹோம் கிரவுண்ட் தான். இத நீ வேணா ஒரு கிரவுண்ட கட்டி கொடு பக்கத்துல. நிறைய கிரவுண்ட் தான் இருக்கு. டேய் இப்பதான் மாத்துறா இல்லடா. ஏகப்பட்ட கிரவுண்ட் இருக்குலடா. ஏண்டா இந்தியால இல்லாத கிரவுண்ட் பஞ்சமாடா. அப்ப பக்கத்துலயே வேற ஹோம் கிரவுண்ட் வைக்க வேண்டியதாடா. இப்போ இல்லடா இப்போ வந்து பஞ்சாப் பார்த்தா வந்துட்டு மொஹாலில போய் ஆடுறாங்க. அப்புறமேட்டு வந்து இங்க வந்து ஒரு 2 ஹோம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 4 மேட்சுக்கு வந்து ஆர்சிபில அங்க இந்த 3-1 ஒரு 4 மேட்ச் வந்து இந்த கிரவுண்ட்ல, ஒரு 3 மேட்ச் வந்து வேற ஒரு கிரவுண்ட்ல போய் விளையாண்டு பார்க்க வேண்டியதானே. டேய் இந்த கிரவுண்ட்ல வந்து எந்த டீமுக்குமே பிளஸ் கிடையாதுடா. ஹோம் கிரவுண்ட் அவங்களுக்கு பிளஸ்ஸே கிடையாதுடா. எவன் வேணாலும் அடிக்கிறாட்டா அதுல. ஆனா நேத்து நல்லா பவுலிங்க்கு செம்ம சாதகமா இருந்துச்சு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தேன். சின்னசாமி எல்லாம் 100 200 ரன்னுக்கு மேல போறாரு.
இல்லடா பவுலிங் சாதமா இருந்துச்சு. உங்களுக்கு லைட்டா மழை வந்து பஞ்சத்தாக்கி விட்டுருச்சு. அதனால வந்து பேட்டிங் நல்லா வராது. ஆமாடா டேய், மழை பெஞ்சிட்டு இருக்கு, விளையாண்டு இருக்காடா. மழை வந்து பஞ்சத்தாக்கி பேட்டிங் நல்லா ஓவராலா இருந்துச்சு. சரி ஓவராலா பார்த்தோம்னா நேத்து இவங்களுக்கு தான் சாதகமா போச்சு. ஆர்சிபி எல்லாம் இல்லடா நேத்து நல்லா இல்லடா போட்டாங்க அவங்க கிட்ட என்ன நோட் பண்ணேனா, இங்க பாரு டிசி கிட்ட 3 பேர் ஒரே மாதிரி அவுட் ஆகுறாங்க. எல்லாம் மேல போதே கேட்ச். ஏய் வந்து நேத்து நின்னு தான்டா வந்துச்சு. பவுலிங் சாதமான பிச்சு தான். வந்து நின்னு வந்துச்சு. பயங்கரமா வந்துச்சு. நின்னு ஒரு செகண்ட் டிராப் ஆயிடுச்சு. ராகுல் வந்து பொறுமையா நின்னு ஆட்டம் தான் சொல்லணும். அவ்வளவுதான். உள்ளூர்காரன் ஆடாம என்ன பண்ணுவீங்க? நேத்து வெறியாட்டம் ஃப்ரம் கேஎல் ராகுல். அது முடிச்சுட்டு அந்த பினிஷிங் தான் வெறியா இருந்துச்சு ஓவராலா பார்த்தோம்னா. சரி இருக்கேன்டா இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா எல்லா மேட்ச் எல்லா வீடியோ மாதிரி வளவலன்னு பேசிட்டே தான் இருப்போம். சட்டு விட்டுட்டு இது ஒரு எண்டை போடுங்க, விட்டுரும். அப்புறம் கிரி ஆணவ பேச்சுல டேபிள் டாப்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த அடிச்சு கீழே செருப்பட்டியா அடிச்சு கீழே டாப் 4ல இருக்கவங்க கவலைப்படாத. கீழே டாப் 6ல இருக்கவங்க சொல்றேன். இப்படியே சொல்லி திரிடாடி. வீடியோ முடிச்சிடலாம். இது வந்து நோக்கமா சிம்பிளி வேஸ்ட் மலையமே சொல்ற மாதிரி தான். செட் தொம்பல் தான் இது. பேசவே கூடாது. இன்னைக்கு நடந்த மேட்ச் சொல்றேன். அப்படியே முடிச்சிடலாம். பை இந்த மேட்ச் நான் சொல்றேன். இந்த மேட்சோ நேத்து நடந்த மேட்சோ சிம்பிளி வேஸ்ட் தான். நோக்கமா சிம்பிளி வேஸ்ட். வா வீடியோ முடிச்சுக்கலாம். சரி ஓகே டியூட்ஸ். இவன் என்னன்னா இன்னைக்கு வந்து சிஎஸ்கே தோத்த வச்சு அதுவும் எப்படி கம்மி ரன்ல தோத்த நினைச்சு பயிர்ல அப்படியே வந்து பாலை வாத்திக்கிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு கேவலமா தக்கலாம். ஏதோ ஒரு டீசென்டா 100 செஞ்சுரி அடிச்சிருக்கப்பா டீம். சரியா உங்க அளவுக்கு எல்லாம் 2 டிஜிட்ல இல்ல காமன் மேன் சப்போர்ட் பண்ற ரைட்டா? டேய் 2 டிஜிட்ல ஒண்ணு இதாகலடா. எப்பா நான் இப்பயும் காமன் மேனா தான் பேசுறேன். சரியா 104 அடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்னடா அது 104 தான் அடிச்சிருக்கீங்க. ஆமாடா அது 3 டிஜிட்ரா. 2 டிஜிட் கிடையாதுல. 2 சரி விட்றா நீ. பேசல ஊட்டல அந்த பால் இல்ல. அததான்டா கரெக்ட்டா. தோத்துட்டோம்டா. சரி டியூட்ஸ் உங்களுக்கே தெரியும் 2 டிஜிட்ஸ் வந்து கௌரவமா இல்ல வந்து 3 டிஜிட் கௌரவமான்னு நீங்களே கமெண்ட்ல போட்டு விடுங்க. அது போன வருஷம் தான். ஏய் அஸ்வந்த் நான்லாம் அதெல்லாம் பேசறேன்ல. தோத்துட்டோம் அவ்வளவுதான். நான் இந்த மாதிரிலாம் அந்த 2 டிஜிட் இது 2 நம்பர்ல தோத்தோம் 3 நம்பர்ல எனக்கு ஜெயிக்கணும் அவ்வளவுதான். இங்க பாரு அதெல்லாம் இல்ல இங்க பாரு யாருமே வாய் பேசக்கூடாது. அப்படிதான். அது முக்கியமா அந்த கப்பே இல்லாதவங்க வாய் பேசக்கூடாது. நீங்க என்ன பேசக்கூடாது. இவன் கிடைக்கா நான் அடுத்த வீடியோல பாப்போம். வீட்டுக்கே போய்ட்டோம் போடா பேசிட்டு லூஸ் மாதிரி போடாடே. நான் வீட்ல தான் இருக்கேன். பை பை. இங்க ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்க. என்ன இந்த கோலத்துல பார்த்தானுன்னா பதறிடுவானுங்க. அதுலயும் குறிப்பா கணேசன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா பாத்துக்க. அவன்லாம் கதறிடுவான் கதறி.